ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் 108 அவ்யக்தநாம்னி பரமேஷ சக்திஹி அநாத்ய வித்யா த்ரிகுணாத்மிகா பராம் கார்யானுமேயா சுதியைவ மாயா யயா ஜகத் சர்வமிதம் பிரசூயதே சன்னாப்யசன்னாப்யுபயாத்மிகா நோம் பின்னாப்யபின்னாப்யுபயாத்மிகா நோம் சாங்காப்யணங்காத்யுபயாத்மிகா நோம் மகாத்புதா நிர்வச்சனீய ரூபா. சோ இந்த விவேக சூடாமணியில சில ஸ்லோகம் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா, கீ பாயிண்ட். அதுல இந்த 108 ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. ஓகே, அதுக்கு என்ன சொல்லுவோம், நம்ம சூத்திர வாக்கியம் சொல்லுவோம். சோ சூத்திர வாக்கியம் அண்ட் விருத்தி வாக்கியம். சூத்திரன்றது மெத்தடாலஜி, டீச்சிங் மெத்தடாலஜி. சொல்ல வந்த விஷயத்த சுருக்கமா சொல்றது, அதுக்கப்புறம் எலாபரேட்டா அதை எக்ஸ்பிளைன் பண்றது. அதுக்கு பேரு விருத்தின்னு பேரு. அப்போ சூத்திர அண்ட் விருத்தி, சூத்திர ஸ்லோகா அண்ட் விருத்தி ஸ்லோகா நம்ம இதுல இருக்கிறது. இப்ப பகவத்கீதா எடுத்துறீங்க, ஹோல் பகவத்கீதா சூத்திர வாக்கியம் எது அப்படின்னு சொன்னா அது ஒண்ணுதான் எலாபரேட்டா சொல்லப்படுது. ஆல் த ஸ்லோகா அது என்ன அப்படின்னா அசோச்சியான்வம், 2வது அத்தியாயத்துல வருது. ஓகே, பகவான் எடுத்தோன்னு சொல்றாரு, ஞானத்தை கொடுத்துடுறாரு. சோ ஞானி துக்கப்படுவதில்லை. நீ ஞானி மாதிரி பேசுற, நீ ஞானி இருந்தவர்களையும் இறந்தவர்களை பத்தி கவலைப்பட மாட்டான். அப்ப மீதி யார கவலைப்படுவான்? கவலைப்படுறதுக்கு ஆளே கிடையாதுன்னு அர்த்தம். இருக்கிறவர்களையும் இறந்தவர்களை பற்றி கவலைப்படாத ஞானி. யாரு டீச்சரு? கிளாஸுக்கு வந்தவர்களையும் வராதவர்களை பற்றி கவலைப்படாதவன் டீச்சர் அப்படி சொல்லக்கூடாது. அசோச்சியானன்வ சோசஸ்துவம், அப்படி சூத்திர ஸ்லோகம் அது இப்படி சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா அதே போல தைத்திரிய உபனிஷத்து சொல்றது சத்தியம் ஞானம் பிரம்மம், அப்படி ஒரு இடத்துல ஸ்லோகம் சொல்லிடுது. அதுதான் முழு தைத்திரிய சொல்லப்படுது. சத்தியம் ஞானம் பிரம்ம அனந்தம், அந்த விஷயத்தை பத்தி ஹோல் உபனிஷத்தை அதை பத்தி டீல் பண்றது. ஓகே, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் கேட்கிற பழக்கம் இருந்துன்னா அந்த டிவில அந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் டைம் வரும், அது நல்ல மியூசிக், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த உருண்டை வரும், இப்படி வரும் இல்லையா, அது இப்ப போடுறானான்னு தெரியல, போடுறானா இந்த டிஷ் அதெல்லாம் இல்லையா? ஓகே, அதெல்லாம் மாறி போச்சா? சரி, ஆளு பாக்குறவங்க மாறிட்டாங்களே. அந்த நியூஸ்ல தலைப்புச் செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண் சுவாமி அப்படின்னு ஒரு குரல், அது ரேடியோ. அந்த மாதிரி இருக்காங்களா இன்னும்? அவங்கதான் நியூஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அதுக்கப்புறம் சோபனா அது அவங்க பண்ணாங்க. இவங்க 2 பேரும் யாரும் ஓவர்டேக் பண்ண முடியாது இனிமே செய்தி வாசிக்கிறதுல. இல்ல, முதல்ல தலைப்புச் செய்திகள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் விரிவான செய்திகள். இப்ப இது இந்த மெத்தடாலஜி எல்லா இடத்துலயும் தான் இருக்கிறது. குறிப்பா நம்மளுடைய சாஸ்திரத்துல இந்த விஷயம் இருக்கிறது. அது போல இந்த 108வது ஸ்லோகம் என்ன பண்றது, நாம் சொல்ல வந்த விஷயத்த என்ன காரண அவஸ்தால என்ன இருக்கிறது, காரண சரீரத்துல என்ன இருக்கிறது, காரண பிரபஞ்சத்துல என்ன இருக்கிறது அப்படின்றத சொல்றது. சொல்லிட்டு இன்னும் என்ன விஷயம் இருக்கிறது, அதுல
பாயிண்ட் 1 2 புல்லட் பாயிண்ட் கொடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு பாயிண்டா எலாபரேட்டா விரிவா சொல்ல போறாரு. நீங்க போரும் சொல்ற வரைக்கும் சொல்ல போறாரு சங்கரன். தான் எங்களுக்கு புரிஞ்சுட்டு ஸ்டாப் நிறுத்துங்க அப்படின்னு நீங்க சொல்ற வரைக்கும் அப்படி ஒரு ஒரு ஸ்லோகமா எடுத்துட்டு விளக்கமா சொல்ல போறாரு. 108 என்ன சொன்னாருன்னா, இங்க இது வந்து பிரதிஜ்ஞா ஸ்லோகம்னு சொல்லலாம், டிக்ளரேஷன் ஸ்லோகம். என்ன பண்றாருன்னா, அந்த மாயா சக்தி, அது மாயா சக்தினா காரண அவஸ்தா வந்து மாயா சக்தி அப்படி சொல்ற. ஜென்ரலா வந்து நம்ம வந்து வெஸ்டி சமஷ்டி வெஸ்டி சமஷ்டி, இப்ப நீங்க இப்ப ஜாக்கிரத அவஸ்தையில வெஸ்டி சமஷ்டி பத்தி ஒரு வியவஸ்தா இருக்கிறது. நீங்க இருக்கீங்க, ஹோல் ஜகத் இருக்கு. ஓகே, ஒன்லி துவைஹி பதார்த்தா, ஒன்னு நீ இருக்க, உன்னை தவிர மீதி எல்லாம் இருக்கு. ஓகே இல்லையா? நான் இருக்கேன், இப்ப என்ன தவிர நீங்க எல்லாம் இருக்கீங்க. அதே பொறுத்த ஒவ்வொருத்தருக்கும் துவைஹி பதார்த்தம் தான் ஹோல் பிரபஞ்சம். ஒன்னு நான் இருக்கேன், மீதி அதர் சைட்ல ஹோல் பிரபஞ்சம், யூனிவர்ஸ், இன்க்ளூட் காட் ஆல்சோ அதர் சைடு. அதனால இந்த ரெண்டு விஷயம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறது. அப்போ இந்த சிருஷ்டியும் சமஷ்டி, இந்த வெஸ்டியும் சமஷ்டியும் டிஃபரன்ஷியல் பண்ண முடியாது ஜாக்கிரத அவஸ்தையில. அதே போல சொப்பன அவஸ்தையிலையும் கூட நான் பாக்குற ஆள் இருக்கு, அதுக்கப்புறம் ஹோல் யூனிவர்ஸ், அந்த டான்ஜிபிளா இருக்கிறது, அந்த மலை மவுண்டன் மத்தெல்லாம் தெரியுது, டிஃபரன்ஷியல் தெரியும். சொப்பன அவஸ்தையில கூட தெரியுது. ஆனா காரண அவஸ்தைக்கு போயிட்டீங்கன்னா டிஃபரன்ஷியல் தெரியாது, வெஸ்டியும் தெரியாது, சமஷ்டியும் தெரியாது. ஓகே, அப்போ அங்க எப்படி இருக்கிறது? ஆனா எழுந்த பிறகு சொல்ல முடியும், அங்க எல்லாரும் ஒரே லெவல்ல தான் இருக்கு. காரண அவஸ்தையில பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல எல்லாமே ஒடுங்கிடுறது. அங்க வெஸ்டி சமஷ்டிய பிரிக்க முடியாது. ஆனா இண்டிவிஜுவலா வேதாந்தத்துல சொல்லலாம், தனியா பிரிச்சு வெஸ்டி வந்து அவித்யா அண்ட் சமஷ்டி வந்து மாயா அப்படின்னு ஜெனரலா சொல்லுவான். இங்க சங்கர் என்ன சொல்றாரு, அப்படி பாயிண்ட் எடுத்துக்காம டோட்டல் பத்தி சொல்றாரு, ஒரே அவஸ்தையில தான் இருக்கிறது அது. அதனால காரண சரீரம் அண்ட் காரண பிரபஞ்சம் ஆல்சோ இஸ் ஈக்குவல் டு மாயா. மாயா இஸ் ஈக்குவல் டு காரண சரீரம் அண்ட் காரண பிரபஞ்சம். ஓகே, அந்த மாயா எப்படிப்பட்டது அப்படின்னா அவ்யக்தம், அவ்யக்த நாமினி, நாம் கே வாஸ் அப்படி சொல்றல, அந்த மாதிரி ஹிந்தி அந்த மாதிரி அவ்யக்துக்கு என்ன நாமம், அவ்யக்துக்கு என்ன சொல்றது, அவ்யக்துக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? கம்பராமாயணத்தை ஏற்றி யார் அப்படி சொல்ற மாதிரி இருக்கிறது. அப்படி நேரத்துக்கு முந்தானத்து கிளாஸ் ஒரு அம்மா சொல்லிட்டு, கம்பராமாயணத்தை ஏற்றியவர் என்ன வால்மீகி அப்படின்னு சொன்ன. சரி சரி அப்படின்னு டீச்சர் சொன்னது, டீச்சர் அதுதான் டேமேஜ். அப்ப அவகிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் எப்படி இருப்பான்னு பாரு, ஏதோ போட்டான். அதனால அவ்யக்தம்னா அது வந்து அன்மேனிஃபெஸ்ட். அன்மேனிஃபெஸ்ட்னா தெரியாது, விசிபிள் நாட் இன்விசிபிள். இன்விசிபிள் அது தெரியாது. மாயா இன்விசிபிள் தெரியாது. ஓகே, காரண சரீரம் இன்விசிபிள் தெரியாது, பார்க்க முடியாதது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், ஆனா அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இவர் ஸ்லீப், இவர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எப்படி இருக்கு தூக்கம்? சும்மா சொல்லு, நீ தூங்கி பார், அவ்வளவுதான் சொல்ல முடியும். சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஸ்வீட் இருக்கு, எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னா ஸ்வீட் ஸ்வீட்டா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாது. ஒன்னே ஒண்ணு சொல்ல, வாயை துற சொல்லிட்டு வாயில போட்டு பார், இப்படிதான் இருக்கும் அப்படி சொன்ன. அதனால எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், ஆனா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதது எதுவோ அதுக்கு பேரு மாயான்னு பேரு. கரெக்டா? ஓகே, எப்படியாவது இல்லாஜிக்கலா இருக்கிற விஷயத்த லாஜிக்கா புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க பெரியவங்க. அதனால இந்த 108வது ஸ்லோகத்துல அவரு என்ன சொன்னாரு? அவ்யக்தம் பரமேஷ சக்தி. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாரு? திரிகுணாத்மிகா. அதுக்கப்புறம் வந்து அவித்யா. இதெல்லாம் வந்து மிஸ்டர் மாயாவோட இல்ல காரண சரீர காரண பிரபஞ்சத்தோட பலவிதமான பேர், விதவிதமான பேரு. நமக்கு பல பேர் இருக்கும்போது மாயா இவ்வளவு பெருசு படைச்சு உருவாக்கி இருக்கிறது, அதுக்கு இவ்வளவு பேர் இருக்க வேண்டாமா? உங்களுக்கு என்னத்துக்கு போறாம? அதனால மாயா, அவ்யக்தம், சக்தி
சக்திஹி திரிகுணாத்மிகா அப்படின்னு சொல்லி முடிச்சார். அதுக்கப்புறம் 109ல அவரு இந்த அவித்யா பத்தின விஷயத்த ஒரு ஐடியா சொன்னார். இந்த மாயா பத்தின ஐடியா சொன்னார். மாயா எப்படிப்பட்ட ஐடியா அப்படின்னு சொன்னாரு. சன்னாப்ய சன்னாப்யுபயாத்மிகா நோ அப்படின்னாரு. அது எப்படிப்பட்டது? சத்துன்னு சொல்ல முடியாது. ஓகே, அசத்துன்னு சொல்லமா? அசத்துன்னு சொல்லக்கூடாது. ஓகே, ரெண்டு சேர்த்து சொல்றேன்னு ரெண்டு சொல்லவும் முடியாதப்பா. அதனால உபயாத்மிகா ஓகே. அப்ப இல்லைன்னு சொல்லிடலாமா? இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே, வேற என்னதான் சொல்ற? அது சதசத் விலக்ஷணா. அது சத்தாவும் இருக்கிறது, அசத்தாகவும் இருக்கிறது, இல்லாம இருக்கிறது, வஸ்த கட்டத்தனமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது மாயா. சோ அதுக்கப்புறம் 3 உதாரணம் சொல்றாரு. எல்லாம் நிறைய சொல்லலாம், இப்படி சொல்லிட்டே போலாது. இவர் 3 மாத்திரை எடுத்துட்டா. பின்னாப்பிய பின்னாப்யுபயாத்மிகா நோ அப்படின்னாரு. ஓகே, சோ அத டிவிஷன் பண்ணலாமான்னா அது டிவிஷன் பண்ண முடியாது. இல்ல டிவிஷனுக்கு அப்பாற்பட்டதா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அது பின்ன பின்ன விலக்ஷணா அப்படின்னு சொன்னார். ஓகே, சோ 3வது விஷயம் என்ன சொன்னாரு? சாங்க ச அங்க அனங்க. சாங்க அனங்க விலக்ஷண மாயா. சாங்க அனங்க விலக்ஷண மாயா. ஓகே, இப்ப என்ன புரிஞ்சுதா? சொன்னதெல்லாம் புரியல அப்படி சொன்னா இவர் கரெக்ட். ஏன்னா அனிர்வச்சனீயம், அது புரிய வைக்க முடியாது. அனிர்வச்சனீயம் புரிய வைக்க முடியாது. அப்ப நீங்க புரியலன்னு சொல்லிட்டா இவர் கரெக்டா புரிஞ்சுட்டீங்கன்னு அர்த்தம். மாயா புரியல, ஓகே, இவர் ரைட்டா புரிஞ்சுட்டீங்க. எனக்கு மாயா புரிஞ்சுட்டு நீ தப்பா ஏதோ புரிஞ்சுட்டு இருக்க. புரியுதா? அதனால இது புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது விஷமமான விஷயமா இருக்கிறது. அதனால அற்புதம் அப்படின்றாரு. ஒண்டர் 7 ஒண்டர்லாம் சொல்லிட்டு இருக்கானே, அதெல்லாம் ஒண்டர் இல்ல, இருக்கும் போது இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவன் பார்த்துட்டு இருக்கிறதே இல்லைன்னு சொல்றதுதான் மாயா. மாயா இன்விசிபிள். ஓகே, அந்த இன்விசிபிள் இருக்கிறது இந்த ப்ராடக்ட் எல்லாம் உருவாகி இருக்கிறது. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த மாயா டாபிக். அதனால மாயா அப்படிப்பட்ட விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது சும்மா அப்படி திங்க் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஜாலியா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாருன்னா அவித்யா பத்தின விஷயத்த சொல்றாரு. 110 அதுல அந்த அவித்யா விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ட்ரை பண்ண போறாரு. எப்படி ட்ரை பண்றாரு பார்க்கலாம். சுத்தாத்வய பிரம்ம விபோதனாச்யாம் சர்வ பிரம்மோ ரஜ்ஜு விவேகதோ யதாம் ரஜஸ்தமஸ் சத்வமிதி பிரசித்தாம் குணாஸ்ததீயா பிரதீதை ஸ்வகார்யைஹி. அப்போ இந்த மாயா அனிர்வச்சனீயம், அற்புதம் அப்படி சொன்னோம். அதனால இங்க அவித்யா பத்தின விஷயத்த விளக்கறதுக்கு ட்ரை பண்ண. மாயா பத்தின விஷயத்த சொல்லிட்டு இப்ப இந்த ஸ்லோகத்துல அவித்யானா எப்படி இருக்கட்டது. நம்ம ஏற்கனவே அவித்யாவை இன்ட்ரோடக்ஷன் பண்ணினோம். அவித்யா 2 ஃபார்ம்ல சொல்லலாம். ஒன்னு அது வித் ரூட்ல இருந்து, வித் மீன்ஸ் டு எக்ஸிஸ்ட். ஓகே, அப்ப வித்யதே, வித்யதே எக்ஸிஸ்ட். அவித்யா ஆப்போசிட், அப்ப நான் எக்ஸிஸ்ட். சோ எதெல்லாம் நான் எக்ஸிஸ்டோ அது அவித்யா. ஸ்வயம் ந வித்யதே இது அவித்யா. ஸ்வயம் ந வித்யதே இது அவித்யா. எது ஒண்ணு சொந்தமா இருக்காதோ, சுயசார்போடு இருக்காதோ, அது எதை சார்ந்து இருக்கிறதோ, எதெல்லாம் சார்ந்து இருக்கிறதோ அதெல்லாம் அவித்யா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப சார்ந்திருந்தா அந்த ஹஸ்பண்ட் அவித்யான்னு சொல்லலாம். இல்ல ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சார்ந்திருந்தா அவித்யா சொல்லலாம். இல்ல சிஷ்ய குருவை சார்ந்திருந்தா சிஷ்யெல்லாம் அவித்யா சொல்லலாம். இல்ல குரு சிஷ்யனு சார்ந்திருந்தா குரு அவித்யா.
நீங்க சார்ந்திருக்க அத்தனை பொருளும் அவித்யா. எது ஒண்ணு சுயமா எக்ஸிஸ்டன்ஸ் இல்லையோ, இருப்பு இல்லையோ, சொந்த இருப்பு இல்லையோ, அதெல்லாம் அவித்யா. ஏன்னா வித் மீன்ஸ் எக்ஸிஸ்ட், இருப்பு. அதுக்கு ஆப்போசிட் அவித்யா, நான் எக்ஸிஸ்ட். இப்ப இந்த டேபிள் அவித்யா. இந்த டேபிள் எதை சார்ந்து இருக்கிறது? மரத்தை சார்ந்து இருக்கிறது, உட். ஓகே. நகை அவித்யா. ஓகே. அது தங்கத்தை சார்ந்து இருக்கிறது. புரியுதா? அப்போ பானை இருக்கா, இது எதை சார்ந்து இருக்கிறது? கிளே, களிமண்ணை சார்ந்து இருக்கிறது. அவித்யா. பானை அவித்யா, மைக்க அவித்யா. ஓகே. அப்ப எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா ஹோல் யூனிவர்ஸ், ஜகத், மேட்டர் 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 சார்ந்து இருக்கிறது. எது ஒண்ணு சார்ந்து இருக்கிறதோ, எனர்ஜி ஆல்சோ, மேட்டர் ஆல்சோ சார்ந்து இருக்கிறது. நாட் சொந்த இருப்பு கிடையாது, நான் எக்ஸிஸ்ட். அதனால இது எல்லாமே ஹோல் பிரபஞ்சம் முழுக்க அவித்யா ஃபார்ம்ல இருக்கிறது. ஓகே. அப்ப நீங்க பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்களே, அத்தனை விஷயம் என்ன? அவித்யா. அவித்யா அப்படி புரிஞ்சுக்கணும். ஓகே. ஏதாவது கொடுத்த பணம் திரும்பி வரலன்னா அவித்யா, நான் எக்ஸிஸ்ட், போயிடுச்சு. சாதாரண கேஷுவலா சொல்லணும், நான் எக்ஸிஸ்ட். பால் பொங்கிடுத்துனா நான் எக்ஸிஸ்ட், போயிடுத்து, போனா போட்டமே அப்படின்னு. அவித்யா, எவ்ரி ஹோல் யூனிவர்ஸ் அவித்யா. ஓகே. பாக்குறது, கேட்கறது, இந்த 5 சென்சஸ் மூலியம் அனுபவிக்க அத்தனை விஷயம் நான் எக்ஸிஸ்ட், அவித்யா. ஓகே. ஏன் அவித்யா சொல்றோம்? வித்னா எக்ஸிஸ்ட், அவித்யானா நான் எக்ஸிஸ்ட். எது ஒண்ணு சொந்த இருப்பு இல்லையோ அதெல்லாம் அவித்யா. அப்போ இது ஹோல் பிரபஞ்சமும் எதை சார்ந்து இருக்கிறது? கான்சியஸ் சைத்தன்யத்தை சார்ந்து இருக்கிறது. ஓகே. சைத்தன்யம் சத்தியம், ஆல் அதை சார்ந்து இருக்க அத்தனையும் அவித்யா. ஓகே. அவித்யா ஃபார்ம். அதனால எனிதிங், சோ ஹோல் சேர், நகை, இந்த நம்ம பார்க்கிற அத்தனை விஷயமும் அது அவித்யா தான். அது ஒரிஜினல் எக்ஸிஸ்ட் கிடையாது அப்படின்றத பார்த்தோம். அப்போ so matter is called avidya because not exist independent of consciousness. Okay. so முழுக்க சொன்ன இந்த முழு பிரபஞ்சமும் சைத்தன்யத்தை சார்ந்திருப்பதால் இது அவித்யாக என கூறப்படுகிறது. அப்படி சொல்லலாம். ஓகே. இது டிஸ்கஷன் நம்பர் 1 பாயிண்ட், பிரதம விஷயம். தித்திய விஷயத்துல என்ன சொல்லலாம்? பிரதம விஷயத்தினுடைய கன்க்ளூட் என்ன? ஸ்வயம் ந வித்யதே இது அவித்யா. அத திருப்பி திருப்பி சொல்றதுக்கு ரெக்கார்ட் ஆயிடும் மைண்ட்ல. ஸ்வயம் ந வித்யதே இது அவித்யா. எது ஸ்வயமா இருப்பு இல்லையோ, எக்ஸிஸ்ட் இல்லையோ, அதுக்கு பேரு அவித்யா. செகண்ட் தித்திய லட்சணம் என்ன சொல்லலாம்? வித்யா விரோதினி அவித்யா. கரெக்டா? வித்யா விரோதினி அவித்யா. வித்யாவுக்கு விரோதி யாரு? அவித்யா. இருட்டுக்கு விரோதி யாரு? வெளிச்சம். கரெக்டா? அது போல வித்யா விரோதினி அவித்யா. வித்யாவுக்கு வேற யாரும் விரோதி இருக்க கூடாது. வித்யாவுக்கு யாரும் விரோதி இருக்கணும்? அவித்யா தான் விரோதி இருக்கணும். வித்யா நாஸ்யா அவித்யா, இப்படி சொல்லல. வித்யா நாஸ்யா அவித்யா. அதாவது இந்த ஞானத்தினால, அறிவினால எது ஒன்று நாசமாகிறதோ அது அவித்யா இல்லையா? வித்யா வித்யா நாஸ்யா அவித்யா. வித்யா நாஸ்யா அவித்யா. எது ஒன்று அறிவினால் நாசமாக கூடதோ, மறைந்து விடுகிறதோ, அதுக்கு பேரு அவித்யா. அப்படி சொல்லலாம்ல. ஓகே. ஓகே. சோ ஏன்னா வித்யா விரோதினி அவித்யானா அதனுடைய இன்னொரு ஃபார்ம் எப்படி சொல்லலாம்? வித்யா நாஸ்யா அவித்யா. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. ஓகே. அது யானை மரத்தை சார்ந்து இருக்கிறது. அந்த யானை இருக்க, யானை பொம்மை, அது அந்த உட் சார்ந்து இருக்கிறது. அது குழந்தைக்கு சத்தியமா இருக்கும், கார்பெண்டருக்கு மரமா தெரியும். அப்போ இது முழுக்க யானைன்னு பார்க்கும், குழந்தை யானைன்னு பார்க்கும். ஓகே. ஆனா கார்பெண்டர் அப்படி பார்க்க மாட்டான். அது என்ன உட் இப்படி பாப்பான், இப்படி தொட்டு தொட்டு பாப்பான். ஓகே. சப்போஸ் சாண்டல் உட்டா இருந்துன்னு வச்சுக்கோ, அப்படியே பிரமிப்பா பாப்பான். அதுக்கு தேக் உட் இருக்கு, நிறைய டிஃபரெண்ட் உட் இருக்கு.
ஓகே, சும்மா நார்மல் வுட் இருக்கு, அது இன்னும் நம்புறேன். இப்ப நம்ம போனோமே பெரவம் கேம்புக்கு, அந்த வுட் எல்லாம் பெரிய இது தேக்கு, அப்படி தொட்டு தொட்டு பார்த்து அடிச்சு கிடிச்சு பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? அதை வர போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். ஏன் ஸ்பெஷல் வுட் அது இல்லையா? அதனால அந்த மாதிரி இந்த மரத்தை மறைத்தது மாமத யானை. அந்த யானைய பார்த்தா மரம் போயிடுச்சு. ஆனா அந்த யானை எதை சார்ந்து இருக்கிறது? வுட் சார்ந்து இருக்கிறது. அது ஃபர்ஸ்ட் லட்சணம். ரெண்டாவது லட்சணம், கார்பெண்டருடைய திருஷ்டில இது இது சாண்டல்வுட் அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா எது நாசியமாகிறது? ஆனை நாசமாயிடுறது. புரியுதுல? அடுத்த நிமிஷம் டிசப்பே ஆயிருது. அவன் யானையெல்லாம் பார்க்க மாட்டான். இப்ப கடைக்காரன் கிட்ட போனீங்கன்னா யானை ரேட்டு சொல்ல மாட்டான். யானை ரேட் இருக்கும் சாண்டல்வுட். ஆனா இந்த சாண்டல்வுட் சின்னது பெருசு, அதுக்கு ஒரு ரேட் இருக்கு. பாத்துக்கல நீங்க? சும்மா ரேட் இப்படி பாத்துக்கணும். 5060 இது உண்டு அப்படின்னு. புரியுதா? அதனால அப்போ அந்த அவனுக்கு கடைக்காரனுக்கு யானைய பார்க்க மாட்டான். அவன் செகண்ட் மேட்டர்ல பார்ப்பான். வித்யா நாசியா அவித்யா. புரியுதா? அதனால அந்த ஒரிஜினல் பார்த்துட்டோம்னா அந்த அவித்யா போயிடுறது, அதனுடைய நேம் ஃபார்ம் போயிடுறது, ஒரிஜினல் மாத்திரம் தெரியறது. இப்ப புரியுதுல? அப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன? வித்யா நாசியத்வாத் அவித்யா அப்படின்ற சொல்றோம். சரி, இப்போ எல்லாமே என்ன? அப்போ இதெல்லாம் இருக்கிறது இல்லையா? டேபிள் இருக்கு, டெஸ்க் இருக்கிறது, அதுக்கப்புறம் சேர் இருக்கிறது, பொம்மை இருக்கிறது, எல்லாம் என்ன? வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். ஒன்லி நேம் அண்ட் ஃபார்ம். ஓகே, நேம் அண்ட் ஃபார்ம். இப்ப இதுக்கு இப்ப பானை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பானைக்கு வெயிட் உண்டோ? வெயிட் உண்டோ? பானைக்கு வெயிட் கிடையாது, களிமண்ணுக்கு தான் வெயிட். ஓகே, அப்போ இந்த பானை வெறும் நாம ரூபா மாத்திர இருக்கிறது. ஓகே, இல்லன்னா நீங்க என்ன சொல்றேன், உங்ககிட்ட நீங்க நகையை வச்சுக்கோங்க, என்கிட்ட தங்கத்தை கொடுத்துருங்க சொன்னா, நம்ம ஸ்டேஷன் ரோட்ல இருக்க அந்த ஐஸ்கிரீம் வித்த அந்த அம்மாவா நம்ம அப்படி ஒரு அபிஸ்து கயிட்டு கொடுத்துட்டா. ஐஸ் சாப்பிட்டுட்டே வந்தான். நடந்தது இங்க சாப்பிட்டுட்டே இருக்கும் போது நல்ல பேச்சு கொடுத்துருந்தா அந்த ஓனர் அப்பதான் போயிட்டாரு. அவங்க ஒய்ஃப் வீட்டுல இருந்த ஒய்ஃப் பிள்ளை இருக்கு, ஹவுஸ் ஒய்ஃப் உட்கார வச்சுட்டு போயிட்டு, பாத்துக்கோ கொஞ்ச நேரம் கிடையாது, கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டோன்னு ஏகப்பட்ட லாஸ். 10 பவுண்ட் லாஸ் 10 நிமிஷத்துல. அந்த ரெட்டவட சங்கிலி, அது ஓல்டு சங்கிலி. அந்த அம்மா ஓல்டுன்னு புரிஞ்சதுல. ரெட்டவட சங்கிலி பழைய காலத்துல ரெட்ட வடம் போட்டுப்பா. அந்த கோதுமை போட்டிருக்கான், நல்லா தடிமனா போட்டுப்பாங்க. இந்த தெற்கெல்லாம் நாடார் போட்டுப்பான். அந்த மோதிரம் இப்படியே சதுரமா போட்டுப்பா, ஒரு கை நிறைய இந்த விரல் முழுக்க போட்டுப்பா. நான் எப்பவும் கேட்கறது தவிர இப்படி எல்லாம் மடக்கி கிடக்கி எப்படி எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு. அது கிரேஸா ஒரு அழகா இருக்காது, மொத்தத்துக்கு இருக்கும், அது மொம்முன்னு இருக்கணும். அந்த குரூப் அது ஒரு குரூப். அப்புறம் அதனால இப்ப என்ன சொல்ல அது போயிடுச்சு பாருங்க. இந்த ஐஸ்கிரீம் கடை சொன்ன, அந்த ஐஸ்கிரீம் அது நடந்தது ரொம்ப அழகா இருக்கு, நீங்க போட்டுட்டு இருக்கீங்களே. எங்க ஒய்ஃபுக்கு பண்ணணும், இங்க யாரும் இது இருக்காங்களா, அந்த நகை செய்யற ஆள் இருக்கானே ஆச்சாரி, அந்த அதுக்கு என்ன கோல்ட் ஸ்மித், அந்த ஆச்சாரி கோல்ட் ஸ்மித் இருக்கானா? அதுவும் இதுவும் 2 கடை தள்ளி இருக்கானே கோல்ட் ஸ்மித். அப்ப குடுக்கறேன் கொஞ்சம் நான் பார்த்து, கொஞ்சம் அந்த அளவுகளை பார்த்துட்டு குடுக்கறேனே அப்படி சொல்லிட்டு அவன் அவ்வளவு அழகா பேசிருப்பான். சாரு வாக்கன் கழட்டி கொடுத்துட்டா பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ்கிரீம் தரணும், அதுக்காவது காசு கொடுத்துட்டு போயிருக்கலாம். நான் அப்படியாவது நினைச்சேன். அட்லீஸ்ட் கொள்ளாடிக்கிறதுக்கு ஒரு தர்மமாவது இருக்கணும். மொத்தத்தை எடுத்து போயிட்டான், திருப்பி வரவே இல்லை. அது மாதிரி நீங்க நகையை வச்சுக்கோங்க, என்கிட்ட தங்கத்தை கொடுங்கன்னு சொன்னா கொடுத்துருவீங்களா என்ன? ஏன் கதை இருக்க? அதனால இது நகைன்றது ஆச்சாரம், சும்மா உபச்சாரத்துக்கு சொல்றது நகைன்னு. புரியுதா?
ஆனா வித்தவுட் கோல்டு நோ நகை அப்படின்னு சொல்றது. அதனால இது மேட்ரு. அப்ப மேட்ரு டிஸ்மிஸ் பண்றோம். எதனால? அறிவுனால. அப்ப இது ஒரு விவசாயே இருக்க முடியும். அப்ப அறிவுனால எல்லாத்தையும் நீக்கலாம் போல இருக்கிறத இல்லையா? எந்த ஒரு இப்போ நாசம் பண்ணணுமோ, இப்ப கிளாஸ் இருக்குன்னு கிளாஸ் தூக்கி போட்டதான் நாசமாகும். கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நாசமாயிடுமா? அறிவுல எப்படி நாசமாகும் இல்லையா? கேள்வி கேட்கல. அதனால என்ன சொல்றோம், இதுல அறிவுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், த ஹோல் மேட்டர் இருக்க அது டிபெண்டன்ட் ஆன் சைத்தன்யம் ஒன்லி. அதனால பிரம்ம வித்யா நாஸ்யா மாயா, பிரம்ம வித்யா நாஸ்யா மாயா. இந்த பிரம்ம வித்தியத்தினால நீ புரிஞ்சுக்கிற நாசமாயிடும்னா நாசமாகாது. அதுல இருக்க சத்தியத்துவ புத்தி பயணம். ஏன்னா இந்த பானை களிமண் களிமண் தான். ஆனா உபயோகத்துல எது இருக்கிறது? இந்த பானை இப்படி எடுத்துட்டு போனதான் இது யூஸ் ஆக முடியும். வெறும் களிமண் உருட்டி உங்ககிட்ட கொடுத்தனா தண்ணி பிடிச்சிட்டு எப்படி பிடிச்சிட்டு வருவேன்? அது விவஸ்தை ஆகாது. அதனால உபயோகத்துக்கு இது யூஸ் பண்ணலாம். ஆனா அது பேர் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப சன்ரைஸ் இருக்கிறது ஞானம் வந்துட்டுன்னு வச்சுக்கோ. ஞானம் வந்துட்டு என்ன? சன்ரைஸ் கிடையாது, சன்செட் கிடையாது. கரெக்டா? ஆனா ஞானம் வந்த பிறகு அந்த தோற்றம் இருக்கும், தோற்றம் இருக்கும். ஆனா நம்ம அதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அதுல பிரம்ம வித்யா நாஸ்யா மாயா. இந்த மாயா ப்ராடக்ட் முழுக்க ஒண்ணுமே கிடையாது. அது சார்ந்து இருக்கிறது இந்த பிரம்மத்தை தான் சார்ந்து இருக்கிறது, சைத்தன்யத்தை சார்ந்து இருக்கிறது. இப்படி சொன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதுல என்ன சார்ந்து இருக்கிறது? நான் அதை சார்ந்து இல்ல, எல்லாம் என்ன சார்ந்து இருக்கு. அகம் ஆத்மா, ஆத்மா பிரம்மன், பிரம்மத்தை இதெல்லாம் சார்ந்து இருக்கிறது. புரியுதா? நீங்க கண்ணை மூடிட்டீங்கன்னா, நீ கண்ணை மூடிட்டீங்கன்னா உலகமே இது பூனையா அப்படின்னு கேட்பாங்க. உண்மையில அதுதான். ஏன்னா நான் தூங்கி போயிட்டேன்னா ஹோல் பிரபஞ்சம் கிடையாது, ஹோல் யூனிவர்ஸ் கிடையாது இல்லையா? என்ன நடந்தாலும் கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன், எவ்வளவு பெரிய ஆளானாலும் தூங்கி போயிட்டான்னா என்ன இருக்கு? அதுதான் சைக்காட்ரிக் டாக்டர்ஸோட ஒரே ஃபார்முலா, மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிருது. இது டெக்னிக்ஸ். ஆனா என்ன ஆகும்? அந்த மாத்திரை இருக்க கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாரு. உடனே டாக்டருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு டோஸ். அது கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணும். அப்புறம் திருப்பி தூக்கம் வரல டாக்டர், இன்னும் கொஞ்சம் டோஸ் எக்ஸ்ட்ரா 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 கொடுத்து ஒன் ஃபைன் பண்ணி நீ வேற டாக்டர் பாத்துக்கமா அனுப்பிச்சுடுவாரு. நமக்கு பிடிக்காது. டோஸ் கொடுத்து மயக்கம் வைக்கிறது இல்ல, நீ மனசுல அறிவுல புரிஞ்சுன்னு ஹோல் யூனிவர்ஸ் இது மித்யா பிரபஞ்சம், மாயா பிரபஞ்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுனா பிரச்சனை இல்லை. ஓகே, புரிஞ்சு விடணும். அதுலதான் இதுதான் ஒண்டர். அதனால இங்க என்ன சொல்ற 110ல சுத்த அத்வய பிரம்ம விபோத நாத்யா. நாத்யானா நாசமாகிறது. எதனால? விபோதா. விபோதனா என்ன? தெளிந்த நல்ல அறிவு, கிளாரிட்டி விஷன். ஓகே, ஞானம், நாலேஜ், பை நாலேஜ். எப்படிப்பட்ட நாலேஜ்? பிரம்ம விபோதா. பிரம்ம விபோதா பிரம்ம வித்யானால, பிரம்ம வித்யனால. எப்படிப்பட்ட பிரம்ம வித்யா? அது அத்வய, அத்வய ஏக சத்தியம். சத்தியம் மீன்ஸ் அத்வயம். ஏன் துவைத்தம் சொல்லாம சத்தியம்? சத்தியம் துவைத்தம் சொல்லக்கூடாதா? என்ன ஏன் சொல்லக்கூடாது? துவைத்தம் சத்தியம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? என்ன புரியுது? ஓ, நீங்களா அத்வைதியா, அதனால சத்தியம் அத்வைது சத்தியம் சொல்றீங்களா? ஏன் நான் சொல்றேன் துவைத்தம் சத்தியம் சொல்றேன், ஏன் சொல்லக்கூடாது? என்ன அத்வைதி 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 சத்தியம்? ஓ, நீங்களா சங்கர மார்க்கமா? ஏன் சங்கர மார்க்கம் இல்ல, சங்கரத்துக்கு முன்னே அப்படிதான். ஏன் துவைத்தம் சத்தியம் சொல்லக்கூடாது? என்ன கேள்வி? அபத்தம்.
சத்தியம் ஒண்ணுதான்ப்பா. சத்தியம் ரெண்டு இருக்க முடியாது. ரெண்டு இருக்கிறது எப்படி சத்தியம் சொல்ல முடியும்? நீ சொல்றது சத்தியம், நான் சொல்றது சத்தியம். ரெண்டு சத்தியத்தை போட்டு குலுக்கில் போட்டு எந்த சத்தியம் வருதோ அதை எடுத்துக்கலாம். இதுல காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணிக்க முடியாது. ரெண்டு ஷர்ட் வாங்கினா உனக்கு ஒரு ஷர்ட் எனக்கு ஒரு ஷர்ட், எந்த ஷர்ட் போடலாம் அது வேணா குழுக்கள் எடுத்துக்கலாம். இது குழுக்கள் எடுக்க முடியாது. புரியுதுல? அதனால அத்வைத்தம் இரண்டற்றது. அது ஏன்னா சுத்த அத்வைதம். அது சுத்தம் தேவையில்லை. இல்ல, சுத்தம்னா தூய்மையான நித்தியமான. சுத்தம் மீன்ஸ் நித்தியம், நித்தியம் மீன்ஸ் சத்தியம். இதெல்லாம் ஒரே வேர்ட்ஸ். நித்தியம் எதுவோ அதுதான் சுத்தமா இருக்கும். பர்மனண்டா இருக்கிறது தான் சுத்தமா இருக்கும். இம்பர்மனண்டா இருக்கிறது எனி இம்பர்மனண்டா சுத்தம். அது கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, அதனால நித்தியகா சுத்தகா அத்வைதகா இரண்டற்றது. எப்படிப்பட்ட அதுதான் பிரம்ம. அந்த இரண்டற்ற பிரம்ம வித்யானால ஒன்றுன்னு சொல்லும் போதே நாசியம். என்ன கொஞ்சம் புரியுதுல? இதுல பின்ன பின்னமா இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. இங்க அத்வைத பிரம்மன் இந்த விஷயத்த இது ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கும் போது இந்த ஹோல் யூனிவர்ஸ் பிரபஞ்ச மாயா டிசப்பயர். ஏன்னா இருக்கிறது ஒரு வஸ்து தான் அப்படின்னு நமக்கு தெரியுது. சோ எப்படி என்னது நாலேஜ்ல எப்படி எல்லாம் இதெல்லாம் போயிட முடியும் அப்படின்னா, நீ வச்சுட்டு இருக்க நாலேஜ் நீ புரிஞ்சுட்டு இருக்கிறது ஒரு சமயம் தவறா இருந்ததுன்னா, இல்ல அது தெரிஞ்சதுன்னா நீ புரிஞ்சது போயிடும். அது ஒண்ணுதான் பாசிபிலிட்டி. அதர்வைஸ் ஏற்கனவே ட்ரூத் சத்தியமா இருக்கிறது அறிவினால நினைச்சா போயிடும் அப்படின்னு போகாது. கரெக்ட் இல்ல? என்ன, ஏற்கனவே தப்பா புரிஞ்சு அது இருக்குன்னு நினைச்சிருந்து அதுக்கப்புறம் எனக்கு நாலேஜ் வந்ததுனால அது போயிடுச்சுன்னா இது கரெக்ட். ஓகே, அப்போ இங்க என்ன சொல்றாரு? எது மாதிரி கொஞ்சம் புரிய வைக்கிறார். சர்ப பிரமஹா. பிரமால பிரமஹா. பிரம்மனா அறிவுக்கு ஆப்போசிட், விபர்ய. ஓகே, ரஜ்ஜு விவேகதா யதா. யதா ரஜ்ஜு விவேகதா யதா. இந்த பாம்பு பார்த்த உடனே நமக்கு எப்படி வருது? பயம் வந்துருது. ஓகே, பாம்பை பார்த்தா பயம் வரும். ஓகே, நமக்கு பிறவத்துல இருந்தது பாம்பு. எத்தனை பேர் பாத்தீங்க? 2-3 பேர் பாத்தீங்களா? உடனே என்ன பண்ணாங்க? அங்க எல்லாரும் பயந்து, நீங்க வராது வராது அங்க அங்க. ஓகே, பாம்பு பார்த்து அங்க இருக்கு, நீங்க பாட்டி சாண்டிங் பண்ண வேண்டியதுதானே? ஏன் இடத்த மாத்தணும்? அது ஒரு பக்கம் போறது. ஏன் நீங்க பாட்டு சிதானந்த ரூபம் சிவோ பாட்டு போறது. அது கிட்டக்க வந்துருச்சுன்னு வச்சுக்கா, அவ்வளவுதான். புரியுதுல? ஓகே, அப்ப அது ஒண்ணு எக்ஸிஸ்டா இருக்கிறது பார்த்தா தான் பயம் வரும். ஓகே, இப்ப வந்து பாம்பு பாம்புன்னா இது பாவம். இவரு இல்லாதது பார்த்து எப்படி சொல்ல முடியும்? அப்ப இல்லாத இடத்துல பயம் இருக்காது டெஃபினட்டா. ஓகே, இருக்கிற இடத்துல கண்டிப்பா பயம் இருக்கும். ஓகே, மூணாவது, இல்லாதது இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா பயம் வரும். சப்போஸ் அந்த மாதிரி ஏரியாவில அந்த கயிறு வந்து சுருண்டு ஒரு இருட்டும் இருக்கிற களத்துல அது பாம்பு மாதிரியே, ஏற்கனவே நம்ம பாம்பு காலையில பாத்துட்டோம். அது சாயந்தர நேரத்துல சந்தியா வந்த காலத்துல சந்தியா ஒழுங்கா பண்ணாம அங்க போய் ஒழுங்கா ஏதோ ஊர்கால போனா அங்க பாம்பு திக்கு படிக்கட்டு ஏறி வரும்போது டமான்னு சத்தம் போடுது, ஸ்கிரீச்சர் விழுந்தது. பொசுங்கி போயிடுச்சு மைண்ட். அப்படியே விழுந்துட்டானா அப்படின்னு இல்லையா? ஏன்னா அங்க இந்த ஆள் வர்றது தெரியும், அந்த இது எடுத்துட்டு வர்றது தெரியும், அதனால இருக்கு. சப்போஸ் இவர் வரவே மாட்டாருன்றது தெரிஞ்சுன்னா நம்ம மனசு ஏதோ போட்டான் விடு அப்படின்னு நினைச்சுவான். அப்ப கனெக்ஷன்ஸ் இருந்தா தான் அந்த விஷயம் எஃபெக்ட் இருக்கும். புரியுதா? அப்போ இந்த இது இருக்க கயறுல பாம்பை பார்த்துட்டு பயப்படுறோம். கயிறு இல்லாத இடத்துல பாம்பை பார்க்க மாட்டான்.
ஓகே, இப்ப இப்படி குண்டா இருக்கணும், இந்த மாதிரி குண்டா இருக்கணும்னு வச்சுங்க, அங்க போய் பாம்பு நமக்கு அவஸ்தை வராது. ஓகே, அப்போ எக்ஸிஸ்ட் பாம்பு, எக்ஸிஸ்ட் பாம்பு, ஏன் நான் எக்ஸிஸ்ட் இந்த இடத்துல பாம்புன்னு சொன்னா பயம் வராது. இவர் எக்ஸிஸ்ட் பாம்பு, ஆனா உண்மையிலே எக்ஸிஸ்ட் கிடையாது, சீம்லி எக்ஸிஸ்ட் இல்லையா, அப்படி சொல்லலாம். அப்படிப்பட்ட பாம்பு எப்படி போகும்? அது உண்மையான கயிறு தத்துவ ஞானம் தெரிஞ்சா, ஓ இத பார்த்து இப்படி அதுக்கும் அதுக்குள்ள மனசு வேகமா இருக்கிற மனசு எப்படி இன்னும் கற்பனை பண்ணும். அந்த கடைசி அந்த அந்த பத்திரத்துல கூட கையெழுத்து போடலடா, பாம்பு கடிச்சுதுன்னா என்ன ஆகும், இது ஓவர் கற்பனை பண்ணி இமேஜினேட் பண்ணி செத்தே போன மாதிரி முடிவு பண்ணுவான். அப்படிலாம் ஆள் இருக்கான். அப்போ இந்த பயமுறுத்துற பாம்பு எக்ஸிஸ்ட் பாம்பா இல்லையா, சீம்லி எக்ஸிஸ்ட் பாம்பு. ஓகே, அப்ப அப்படி இருக்கிற பாம்புல தான் கயரோட ஞானம் வந்ததுன்னா அந்த பாம்பு டிசப்பியர், நாசமாயிடு. புரியுதுல? அப்போ நமக்கு ஹோல் பிரபஞ்ச யூனிவர்ஸ் முழுக்க எப்படி இருக்கு? சீம்லி எக்ஸிஸ்ட். புரியுதுல? அது பிரம்ம வித்யானால, சுத்த அத்வைத பிரம்ம வித்யனால இந்த ஹோல் பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸிஸ்ட் இருக்கிற மேட்டர் நாசியமாயிடும். சங்கர் சரியா தான் சொல்றாரு. நாம சரியா புரிஞ்சுக்கணும், புரியலன்னா சரியா புரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அப்படி நம்ம ட்ரை பண்ணோம். இது இல்ல இன்னொரு உதாரணம் சொன்ன, சோ இப்போ கனவு கண்டிருக்கீங்கன்னு வச்சுங்க, ட்ரீம் கனவுல காணும் போது எல்லாம் சத்தியமா இருக்கும். ஓகே, இன்னைக்கு காலம்பர ஒருத்தர் கனவு கண்டாரு. என்ன கனவு கண்டாரு? லேப்டாப்பே பர்னிங் ஆகுற. ஏன்னா அது காலையில இருந்து ஓடிட்டு இருக்கு, ராத்திரி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. நேச்சுரலி அந்த விருத்தியோட போய் தூங்கினு வச்சுக்கோ, பர்னிங் ஆகிற மாதிரி இருக்கும். பர்னிங் ஆகிற மாதிரி இருக்கு. அங்கேயும் கனவுல நான் திட்டுற மாதிரி இருக்கு பாருங்க. ஏய் நிறுத்து, லேப்டாப் இம்பார்ட்டன்ட், கிளாஸ் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. புரியுதா? ஆனா விழிச்சுண்ட பிறகு என்ன ஆகுறது? ஒரு சிரிப்பு வரும். தூங்கும் போது எழுந்த உடனே ஒரு சிரிப்பு வரும். இன்னும் எழுந்த உடனே சிரிக்கிற. அப்போ விழிப்பு வந்த பிறகு விழிப்பு ஞானேன ட்ரீம் நாசியம் சொல்லல, ட்ரீம் நாசியம். அது போலதான் இந்த ஹோல் பிரபஞ்ச மேட்டர் முழுக்க அது கான்சியஸ்ல இருக்குப்பா. அந்த கான்சியஸ் சைத்தன்யம் சத்து, அந்த சித்து நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஹோல் மேட்டர்ல இருக்கிறதெல்லாம் டிசப்பயர் ஆயிடும், நாசியம் ஆயிடும். இப்படி புரிஞ்சுக்கிறது எதுவோ அதுக்கு பேர் விஷ்டம், நாலேஜ், திருஷ்டி. இதுதான் விஷ்டம். ஓகே ஓகே, விஷ்டம்னு ஒண்ணு இது வருது, பத்திரிகை ஒண்ணு வருது, ஒல்லியா வரும் அந்த பத்திரிகை. அது இருக்கிற விஷ்டம் எல்லாம் போயிடும். அதை படிச்சீங்கன்னா எஸ்ஸைவ ஸ்புரணம் ததாத்மகம் அசத் கல்பார்த்தகம் பாசதே சாக்ஷாத் தத்துவமசீதி வேதவசா. அதுதான். அதனால யதா சர்ப்ப பிரம்மா, பிரம்மனா தவறான நாலேஜ். அது எதனால போகும்? ரஜ்ஜு விவேகதா. ரஜ்ஜு விவேக, ரஜ்ஜுனா கயிறு, கயிறுடைய ஞானத்தினால அது நாசமாகும். ஓகே, அப்படி சொல்லி இவர் முடிச்சார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? நெக்ஸ்ட் டாபிக்கு அவரு போறாரு. திரிகுணாத்மிகா. அப்படி திரிகுணாத்மிகா பத்தி இங்க சொல்ற. திரிகுணாத்மிகா கடைசியில வரி இருக்கு பாருங்க. சோ குணாஸ்ததியா பிரதீதைஹி ஸ்வகாரியைஹி அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்போ இங்க என்ன சொல்றாரு? குணத்தினால ஆக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்றாரு. குணா தத்தியா. தத்தியானா இது மாயையிலிருந்து உருவாக்கப்பட்டது. எது? குணா. மாயாவினுடைய ப்ராடக்ட் குணா. இன்விசிபிள் மாயா எப்படி குணா வரும்? திரிகுணாத்மிகா அது வேற. 3 குணங்கள் இல்லாத மாயையிலிருந்து 3 குணங்கள் உருவாக்கப்பட்டது.
நான் சுப்பிரமணிய பார்க்கவே இல்ல, சுப்பிரமணியம் இப்படிலாம் இருக்கான்னு சொன்னா அப்படி இருக்கும். அப்படி இருக்கு இது இன்விசிபிள் மாயா. குணா ததியா, ததியா குணா பிரசித்தா. அது சொல்றாரு பிரசித்தம், இது பிரசித்தம். அந்த ப்ராடக்ட்ல இருந்து அந்த மாயாவை புரிஞ்சுக்கோ அப்படி சொல்றாரு. இது 3 விதங்களை எப்படி ப்ராடக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க சீம்லி இந்த ஜகத்துல இருக்கிற விஷயம் 3 குணங்களால ஆக்கப்பட்டது. ஓகே, இந்த 3 குணங்களும் சமமா இருந்ததுன்னா சிருஷ்டி வராது. ஸ்கிராச் ஆச்சுன்னா அது ஸ்கிரீச். அவன் இன்னும் கஷ்டப்படுறான் சயின்டிஸ்ட் பிக் பேங் தியரியில. வேதாந்தம் ரொம்ப சிம்பிள் சொன்ன 3 குணமும் ஸ்கிராச் அப்படி கொஞ்சம் உராச்சுன்னா ஹோல் சிருஷ்டி டெவலப் ஆச்சு. ஓகே, சிம்பிள் ஃபார்ம்ல சொல்லியாச்சு. அதனால இது எப்படிப்பட்டதா? ரஜஸ் தமஸ் சத்வ இதி 3 குணங்கள் எப்படிப்பட்டது இங்க இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்றாரு 110ல. சோ ஞான சக்தி, கிரியா சக்தி அண்ட் சக்தி, திரவிய சக்தி, இனர்ஷியா. ஓகே, இது திரவிய சக்தி. ஓகே, இதுக்கு ஞான சக்தி கிடையாது, கிரியா சக்தி கிடையாது. ஓகே ஓகே, இது கிரியா சக்தி இருந்தா என்ன ஆகும்? ஆடிண்டே இருக்கும், இல்ல திடீர்னு கோச்சின்னு போயிடும். அதனால விவஸ்தை இல்லாம போயிடும் திரவிய சக்தின்றது. ஆனா இது 3 சக்தி இதுல இருக்குது, ஆனா இதுல வெளிப்படலை. இதை விட கொஞ்சம் ஹையர் லெவல் போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். அந்த 3 சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். எப்படி வரும் அப்படின்றத 3வது குணத்துல அவர் சொல்ல போறாரு, அங்க நம்ம பாத்துக்கலாம். இது 3மே பாருங்க, இத எப்படி நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா ஸ்வகாரியை பிரதீதை. ஓகே, இன்விசிபிள் மாயா எப்படி வருதுன்னா இந்த காரியத்திலிருந்து காரணத்தை நம்ம ஒரு யூகிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸ்வகாரியை, அதனுடைய சொந்த காரியத்திலிருந்து பிரதீதைகி, அதுல இந்த ஹோல் சக்திய நம்ம திரிகுணாத்மிகா இருக்கு மாயாக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சங்கரனுக்கு ஸ்வகாரியை பிரதீதைகி, இது இந்த காரியத்திலிருந்து காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அப்படி. சோ சில சமயம் இந்த குழந்தைங்களை வச்சு அவங்க அம்மா அப்பா சொல்லிடலாம். ஓகே, எல்லாம் அந்த ஜீன்ஸ் இருக்கும். அதனால எப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இருக்கும். எல்லாம் அப்படியே அவங்க தாத்தனை உரிச்சு வச்சிருக்கான் பாரு. அப்படி சில சமயம் அவங்க அம்மா திட்டுவாங்க, உங்க அப்பனுக்கு இருக்கிறது தான் உனக்கு இருக்கும். அப்படி இன்டைரக்டா அப்படியே அவங்க அப்பா சொல்ல அப்படி மாத்தி சொல்லுவார். அதனால மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. ஏன்னா 2 பேரும் சேர்ந்துதான் அது வந்திருக்க ப்ராடக்ட். அதனால இப்படி எல்லாம் இருக்கணும். இந்த காரியத்துல இருந்து காரணத்தை கொஞ்சம் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகே, அப்படி நம்ம சொல்லலாம். அதனால ரஜோ குணா அண்ட் மாயா, மாயா காரண சரீரம் காரண பிரபஞ்சம். அப்போ இந்த ரஜஸ் தமஸ் சத்துவ குணத்தான் மாயா, அந்த மாயாத்தா காரண சரீரம், அந்த காரண சரீரம்ல அடங்கினதான் காரண பிரபஞ்சம். அதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இந்த 110ல இவரு டிசார்டரா சொல்றாரு பாருங்க. நம்ம இந்த பஞ்சபூதம் கேட்டோம்னா 5 எலிமெண்ட்ஸ் கேட்டோம்னா நீர், நிலம், வானம் சொல்லுவான். நீ சொல்ற மாதிரி இருந்தா அக்கிரமும் ஆயிடும் பிரபஞ்சம். நான் இந்த ஒவ்வொரு கிளாஸ்லயும் கேட்கிறேன், ஒரு ஆர்டரா ஏதாவது ஒரு ஆர்டர்ல சொல்லவே மாட்டேன். ஏன்னா நமக்கு டிசார்டர்ல பழக்கம். சங்கரங்க டிசார்டரா சொல்றாரு ரஜஸ் தமஸ் சத்துவம். தமஸ் ரஜஸ் சத்துவம் சொல்லணும், இல்ல சத்துவ ரஜஸ் தமஸ் சொல்லணும், இல்ல ரஜஸ் தமஸ் சத்துவ அப்படி சொல்றாரு. கவனிச்சுங்களா ஸ்லோகத்துல? அது மாத்திரம் இங்க மாத்திரம் இல்ல, முழு எக்ஸ்பிளைன் பண்ணி எலாபரேட்டா சொல்ல போறதோ அப்படித்தான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ரஜஸ், அப்புறம் தமஸ், அப்புறம் சத்துவ பத்தி சொல்றாரு. அவர் நினைச்சிருப்பாரு இவன் சத்துவத்துல இல்ல, ஓரளவுக்கு இங்க வந்திருக்கும் ரஜஸ்ல தான் வந்திருப்போம். என்ன அப்ப ரஜஸ்ல இருக்கவங்களும் முதல்ல ரஜஸ் சொல்லிட்டா நாம எப்படி இருக்கணும் நமக்கு தெரிஞ்சிடும். அதனால ரஜஸ் சொல்லும் போது என்ன பத்தியா நீங்க சொல்றீங்கன்னு சொல்லக்கூடாது. அதுங்க தமஸ பத்தி சொல்ல போற, அப்புறம் சத்துவத்தை பத்தி. அது நமக்கு என்ன கோலா இருக்க போறது, லட்சியமா இருக்க போறது சத்துவம். புரியுதா? அதனால இவரு ரஜஸ் தமஸ் சத்துவத்துல இருந்து போறாரு. 3 ஸ்லோகம் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் ரஜஸ பத்தி தான் சொல்றாரு. ஓகே, ரஜோகுணா
அத பத்தின விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு பார்க்காம, விக்ஷேப சக்தி ரஜஸ் கிரியாத்மிகாயத விக்ஷேப சக்தி ரஜஸ் கிரியாத்மிகா யத பிரவருத்தி பிரசுருதா புராணி ராகாதயோஸ்ய பிரபவந்தி நித்யம் துக்காதயோய மனசோ விகாராः. இந்த தமஸ்ரஜ சத்துவ முதல்ல மேட்டர்ல திரவிய சக்தியிலே இருக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் செடி கொடிக்கு வந்தீங்கன்னா அதனுடைய இன்னும் கொஞ்சம் மோர் லெவல்ல இருக்கிறது அந்த சக்தி. அதுக்கப்புறம் அனிமல்ஸுக்கு எல்லாம் வந்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். கிரியா சக்தி ஞான சக்தி அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் ஹியூமன் மனுஷன் லெவல் வந்துட்டா மேக்சிமம் கிரியா சக்தி ஞான சக்தி அண்ட் திரவிய சக்தி இருக்கிறது மேக்சிமம் லெவல். ஓகே, அதனால பகவான் என்ன சொல்றாரு, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் அப்படின்றார். சாதுர்வர்ணியம் ஹோல் சிருஷ்டியை நான் தான் படைச்சேன் அப்படின்றார். சிருஷ்டிய எப்படி படைச்சிருக்கேன், இந்த மனுஷ கூட்டத்தை 4 வர்ணமா பிரிச்சிருக்கேன். 4 வர்ணமா பிரிச்சிருக்கேன். பிராமணா, சத்ரியா, வைஷ்யா அண்ட் சூத்ரா அப்படிங்க. சூத்ரா இந்த வார்த்தையை எடுத்துட்டு அவனுக்கு என்ன புரிஞ்சுதோ புரியலையோ உலக நாடு முழுக்க அந்த வார்த்தையை வச்சு கேவலப்படுத்தி விட்டான். ஆல் பொலிட்டீஷியன்ஸ் சூத்ரான்னா என்னன்னு அவனுக்கு என்ன தெரியும் தெரியல. ஆனா எல்லா சாஸ்திரம் ஒழுங்கா இருக்குது. ஏன் இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆர்கியூ பண்ணிருப்பேன். தெரியாம அடிச்சு விட்டேன் நான். என்ன ஒருத்தர் சொன்ன எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனுஸ்மிருதி தான் காரணம் அப்படி சொன்ன. மனுஸ்மிருதி தான் பிராமணத்தை இது பண்றான், எல்லா பிராமணத்தான் காரணம் அப்படி இப்படின்னு சொன்ன. எதிர்க்க நான் சொன்ன. அதுக்கப்புறம் நல்ல திராவிட கழகத்துல இருந்து வந்திருக்கா, அதுவும் ஹரிஜன குலத்துல இருந்து வந்திருக்கா, எல்லாம் விசேஷம். இங்க பாரு தம்பி, என்னையும் உன்னையும் பிரிக்கிறது அது மனுவானாலும் சரி எதுவானாலும் சரி. ஓகே, ஏதாவது நம்மள பிரிக்கிறது ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி சாஸ்திரம் நமக்கு தேவையில்லை, எரிச்சுடலாம். ஓகே, ஆனா நான் மனு பத்தி படிக்கல, அதனால சொல்ல முடியாது. ஓகே, நீ மனு படிச்சிருக்கியோ, படிக்கலையே, நீயும் படிக்கல நானும் படிக்கல, படிக்காத விஷயத்தை பத்தி சொல்லப்படாது. அதனால இப்ப நான் சொல்றேன், நம்ம கோயில் எல்லாம் நல்லா அழகா வச்சிருக்காங்க, எல்லாரும் ஒன்னா சேர்த்திருக்காங்க, வா என்னோட வா, நான் உன்னை எங்க கூட்டிட்டு போறோம் நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். அப்புறம் என் பேரை போட்டு, பழைய பேரை போட்டு ஒரு ஃபுல் பேஜுக்கு திராவிட கழகம் அங்க பத்திரிகை ஸ்ரீரங்கத்துல திருச்சியில வருது, அந்த பத்திரிகை முழு பேஜ் போட்டா என் பேரை, இவருக்கு விவாதம் பண்ண தெரியாமல் ஓடிவிட்டார் அப்படின்னு. கடைசியில அவன் தான் பேச முடியல, எதுக்கும் எந்த ஆர்குமெண்ட் வரல. ஆனா இந்த சாஸ்திரம் எல்லாம் அப்ப இவ்வளவு ஆத்தன்டிக்கா தெரியாது. அப்ப தெரியாம ஒரு கெஸ், நீ தப்பா சொல்றது மாத்திரம் தெரிஞ்சு. அதனால சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம். பகவான் கிருஷ்ணன் இதுல அழகா சொல்லிட்டார், நான் 4 வர்ணங்களை படைத்தேன். எப்படி படைத்தேன் சொல்றார், குண கர்ம விபாகஷகா. குண கர்ம விபாகஷ, நாட் பிறப்பின் அடிப்படையில். பிறப்பின் அடிப்படையில் எல்லாருமே சூத்ரா தான், எல்லாம் டல் ஸ்டைல. எல்லாம் இப்ப குழந்தை எப்பயுமே தூங்கிட்டு இருக்கோம், எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கோம். பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா அது ரொம்ப டென்ஷன் ஆயிடும் அந்த குழந்தை. நல்லா தூங்கணும், அந்த நேரத்துல நல்லா அமைதியா நிறைய நேரம் தூங்கணும் பாப்பாவை. அதனாலதான் குழந்தை பிறந்தோன்னு யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்பெல்லாம் ஏதோ சொந்தக்காரங்களாம் எல்லாத்தையும் பாப்பாவை தொட்டு, அதெல்லாம் அது ரொம்ப பச்சை மண்ணு, தொடப்படாது. அம்மாவோட ஸ்பரிஷம் தான் இருக்கணும். இதெல்லாம் நம்ம பெரிய முட்டாள வச்சிருக்கிறத கரெக்டா வச்சிருக்காங்க. அதனால சோ அதுக்கப்புறம் அது வெளியில வரும்போது குணத்தினுடைய சம்ஸ்காரத்தின் மூலமா அதை டெவலப் பண்ணலாம். ஓகே, குணகர்ம விபாகஷகா அப்படின்றார் ஸ்ரீகிருஷ்ணா. அதனால இந்த தாரதமியம்
அதாவது எதுக்கு சொல்ல வந்தனா, இந்த மனுஷன் மேக்சிமம் இருக்கிறான, அவன் கூட மனுஷனுக்குள்ள மனுஷன் டிஃபரெண்டா இருக்கிறது, இந்த குண டிஃபரெண்ட், குண தாரதமியம். அதனால மாயா 3 லெவல்ல சமமா இருக்கும்போது ஊழிக்காலம் ஆயிடும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்போது தான் ஹோல் சிருஷ்டியானது, பிரபஞ்சமானது டெவலப் ஆகி வெளியில வந்தது அப்படின்னு. ரஜசகா விக்ஷேப சக்தி வர்த்ததே. விக்ஷேப சக்தி மீன்ஸ் டூ ஃபோல்ட். ஒன்னு மென்டல் ஆக்டிவிட்டி, இன்னொன்னு பாடி ஆக்டிவிட்டிஸ். விக்ஷேப சக்தி. ஓகே, விக்ஷேப சக்தி மென்டல் தாட் வருது. அதனால அதாவது புஷிங் இல்ல த்ரோயிங். ஓகே, நம்மள வலுக்கடுத்தமா வேலை செய்ய வைக்கிறது, அது எதுவோ அதுக்கு பேர் ரஜஸ். ரஜஸ் சக்தி, தாட் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஓகே, அது பாடி லெவல்ல இருக்கிறது அண்ட் தாட் மென்டல் லெவல்ல இருக்கிற சக்தி. ரஜசகா விக்ஷேப சக்தி வர்த்ததே. இந்த சக்தி ரஜஸ் நமக்கு வந்திருக்கிறது. அப்படி ஒண்ணு. கிரியாத்மிகா எப்படிப்பட்ட இருக்கிறது? அது ஃபார்ம், ஆக்டிவிட்டிஸ் ஃபார்ம்ல இருக்கிறது. ரஜஸ் ஆக்டிவிட்டிஸ் ஃபார்ம்ல இருக்கிறது, செயல்ல இருக்கிறது. எப்பவுமே செயல் துரு 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 துருன்னு இருக்கிறவங்க ரஜஸ் அதிகமா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, யதஹா, யதஹானா அதிலிருந்து ஹோல் பிரவிற்த்தி பிரசுர்தா. பிரவிற்த்தி பிரசுர்தா ஹோல் கிரியேஷன் டெவலப் ஆனது கூட சமஷ்டி லெவல். இங்க சொல்றது சமஷ்டி லெவல்ல எப்படி இருக்கிறது? ஹோல் சிருஷ்டி இந்த ரஜஸ்ல இருந்து வந்திருக்கிறது. ஓகே, ஆகாசத்துல இருந்து வாயு, வாயுல இருந்து அக்னி, அக்னில இருந்து ஜல, ஜலத்துல இருந்து பிருத்திவி, பிருத்திவில இருந்து ஔஷத, ஔஷத்துல இருந்து அன்னம், அன்னாத் புருஷா. தைத்திரிய உபநிஷத் சொல்றது. அதனால இதெல்லாம் பிரசுர்தா, இந்த ஹோல் ரஜஸ்ல இருந்து ஹோல் யூனிவர்ஸ் டெவலப் ஆகி வந்திருக்கிறது. அதனால மாயா ரஜோ குணத்தினால இந்த ஹோல் சிருஷ்டி வந்திருக்கப்பா. பிக் பேங்க் எல்லாம் அவன் வேற ஏதோ தியரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இது சும்மா இந்த 3 குணத்துல ரஜஸ் ஸ்கிராச் ஆகும்போது, எக்ஸ்ட்ரா வரும்போது சிருஷ்டி டெவலப் ஆயிருக்கிறது அப்படின்றத சொல்றோம். இப்போ நம்ம கூட நீங்க அமைதியா இருக்கும் ரஜஸ் தமஸ் எல்லாம் ஒடுங்கி இருக்கும் போது இவர் குவைட்டா இருக்கீங்க. ஓகே, இப்படி ஷேக் பண்ணும்போது எக்கச்சக்கமான தாட்ஸ் வருது. ஓகே, சேம் தான், இந்த தாட் தான் ஹோல் பிரபஞ்சம். ஓகே, அதனால இது சமஷ்டி லெவல். வெஸ்டி லெவல்ல என்ன இருக்கிறது? தமோ குணத்துல இருந்து ரஜோ குணம் வருது. தமோ குணத்துல எங்க இருக்கும்? காலம்பரை தூக்கத்துல இருந்து தமோ குணத்துல இருந்து ரஜோகுண ஆக்டிவிட்டிஸ் வரும். சில பேருக்கு ஆக்டிவிட்டிஸ் ரஜோகுணம் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்படி பொருளுவான், அப்படி பொருளுவான். அந்த தமோ குணத்துல இருந்து ரஜோகுணத்துக்கு வர்றதுக்கே உழுப்பணும் இல்ல. அப்புறம் காப்பி கீப்பி எல்லாம் கொடுத்து அவர் ரஜோகுணம், அப்புறம் ஒன்ஸ் வந்துட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், அவனை நிக்க வைக்க முடியாது, ஓடிண்டே இருப்பான். அதனால பிரசுர்தா, பிரவிற்த்தி பிரசுர்தா. ஓகே, இந்த ரஜஸ் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, எப்ப வந்தது அப்படின்னா, இது புராணி, புராண காலத்துல இருந்து ரொம்ப பழமையானதுப்பா. இது சைக்கிள். இது இப்படி இப்படி வந்துட்டு இருக்கிறது. நிவர்த்தி பிரவிற்த்தி, நிவர்த்தி பிரவிற்த்தி, பிரவிற்த்தி நிவர்த்தின்னு வந்துட்டு இருக்கிறது. இது பிகினிங் லெஸ். ஓகே, இது சைக்கிள் மாதிரி இருக்கிறது. சோ ஏன்னா ஹோல் சிருஷ்டி ரஜஸ் பிரதானம் பிரம்மாஜி, சத்துவ பிரதானம் விஷ்ணுஜி, தம பிரதானம் சிவஜி. ஓ, சிவ தமசா, சரி நம்ம கேட்டகரியா இருக்காரு, பரவாயில்லையே. அப்படி சொல்லக்கூடாது. அவர் தமச ஹேண்டில் பண்ணுவார், நாம தமசா இருப்போம். ரெண்டு வித்தியாசப்படுதுல. சிவபெருமான் தமஸ் ஹேண்டில் பண்ணி ஹோல் சிருஷ்டிய ஒடுக்கம் பண்ணுவாரு. நிறைய பேர் சௌரியமா தனக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிப்பா. ஓகே, அதுல சிருஷ்டி பண்றதுக்கு ரஜஸ் வேணும், ஹோல் சிருஷ்டி பண்றதுக்கு ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். அதனால பிரம்மாஜி ரஜஸ். இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு எல்லாம் கரெக்டா புத்தி கித்தி வேலை செய்யணும், அது விஷ்ணுஜி. ஓகே, அது சத்துவ பிரதானம். ஓகே, இப்படி நமக்கு இருக்கிறது புராணி அப்படின்னா அது சமஷ்டி லெவல்ல இருக்கிறது. இப்படி டெவலப் ஆகி ரொம்ப இந்த சைக்கிள் சிருஷ்டி ஸ்திதி லய வந்துட்டே இருக்கிறது. இது சைக்கிள் மாதிரி இருக்கிறது. நாம கூட தூங்கி எழுந்து தமசுக்கு வரும், ரஜஸ்க்கு வரும், தமஸ்க்கு வரும், ரஜஸ்க்கு வரும். ஓகே, இப்படி நடுவில் எப்பயாவது ஒரு தடவை சத்துவத்தில் இருப்போம். ஓகே, இப்படி நம்ம சைக்கிள் ஆனது வந்து இருக்கு. இதுக்கு அஸ்யாக ராகாதய பிரபவந்தி
ராகாதயனா ராகா பிளஸ் ஆதி. ராக, துவேஷ, குரோத, லோப, மத, மாச்சரிய எல்லாம் அஸ்யாஹா. இப்படி ரஜஸ் வந்ததுல இருந்து என்ன ஆகிறதா? ராகம் உண்டாகிறது. அப்புறம் தாளம் உண்டாகிறதுன்னு சொல்லக்கூடாது. ராகம்னா டிசையர்ஸ் உண்டாகு. டிசையர் எப்ப வந்துருத்தோ நீங்க ஒரு இடத்துல உட்கார முடியாது. அது அடைஞ்சே தெரியணும். அடைந்தால் அது இல்லையே எதுவோ. அதனால அவர் சொல்றார் 14வது அத்தியாயத்துல பகவான் கீதா ஹோல் இந்த 3 குணத்தை பத்தி எலாபரேட்டா சொல்றாரு. விவரமா சொல்றாரு. அங்க நீங்க படிச்சுக்கோங்க. இங்க ஒரு சாம்பிள் மாத்திரம். லோப பிரவருத்திராரம்ப கர்மநாம ஸ்புருஹா ரஜஸ் ஏதானி ஜாயந்தே விவர்த்தே பரதர்ஷபஹ. ஏ பரதர்ஷப அர்ஜுனா, இந்த ரஜசி விருத்தி விவர்த்தி விவர்த்தினா பாஸ்டா வந்து இருக்கிறது. ரஜஸ் அதிகமாகும் போது, ரஜோகுணம் ஜாஸ்தி ஆகும் போது என்ன வருதா? லோபகா. லோபகான்னு பேராசை, கிரீட்டி, எல்லாத்தையும் எனக்கு எல்லாத்தையும் எனக்கு வச்சுக்கிறது கிரீட்டி. ஓகே, கஞ்சூஸ். பிரவருத்தி, பிரவருத்திக்குன்னா இந்த ஹோல் இந்த யூனிவர்ஸ்ல பிரவருத்தி நடக்கிறது. அங்க போனோம், இங்க போனோம், அது போனோம், இது போனோம் அப்படி சொல்றது. ஓகே, உலகில ஈடுபடுதல் வேகமாக. கர்மனாம் ஆரம்பகா, சுயநலத்தோட வேலை செய்யறது காலையில இருந்து ராத்திரி வரைக்கும். எத்தனை பேர் இந்த வண்டியில அந்த வண்டியில ஓடிட்டு இப்படி பேசுங்க, அப்படி பண்ணு, எவ்வளவு பிஸியா இருக்கான். பிஸி 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 இல்லையா? பிஸி பலா பேத்து மேல எப்ப பார்த்தாலும் பிஸி. எப்ப சொல்லு தண்ணி கொட்டின்டே இருக்கான் பாருங்க. இந்த காலில் தண்ணி கொட்டின்னு நிக்கிறான பாருங்க. அப்ப வட்டமா என்ன இப்பதானே வந்த அதுக்குள்ளே போறேன்ற ரஜஸ். ஒரு ஆளை நிக்க வைக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம் எதுக்காக? எல்லாம் செல்பிஷ் மோட்டிவ். 100% செல்பிஷ் மோட்டிவ் இருக்கவன் ரஜஸ்ல இருப்பான், உச்ச சாயில இருப்பான். இங்க ரஜசி விவர்த்திதே. விவர்த்திதேன்னா ரஜஸ் அதிகமாகும் போது அப்படின்றார். அசமஹா, அசமந்தியா இருக்குன்னு சொல்லல. சமஹா அசமஹா. சமஹா மன அமைதி, அசமஹா டென்ஷன். நம்ம வார்த்தையில சொன்னா டென்ஷன், அமைதியின்மை. ஆல் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரஜஸ். யாரா டென்ஷனா ஓ அசமசவன், அசமகவா, நீ அசமகவா அப்படின்னு சொல்லலாம். இன்னது புரியலையே, அது கிளாஸுக்கு வாங்க, அங்க சொல்றேன். ஸ்புருஹாஹா. ஸ்புருஹான்னா ஸ்புருஹா அப்படின்னா புலனின்பம். எப்ப விஷய சுகத்திலேயே இருப்பான். அப்படி இதெல்லாம் எப்படி வந்தது? ஏதானி ஜாயந்தே. இதெல்லாம் ரஜஸ் விவர்த்தி. ரஜஸ் குணம் அதிகமாகும் போது இதெல்லாம் டெவலப் ஆயிட்டு வருதுப்பா. அப்புறம் ராகம் லீட் டு பிரவர்த்தி, துவேஷ லீட் டு நிவர்த்தி. போத் ஆக்டிவிட்டிஸ். நிவர்த்தி ஆக்டிவிட்டிஸ், பிரவர்த்தி ஆக்டிவிட்டிஸ். ஓகே, ஒண்ணுத்த நோக்கி போவோம், அது பிரவர்த்தி. ஒண்ணுத்துல இருந்து விலகி வர்றது நிவர்த்தி. ஆனா ஆக்டிவிட்டிஸ் பிரவர்த்தி நிவர்த்தி இஸ் ஈக்குவல் டு ஆக்டிவிட்டிஸ் ரஜஸ். ஓகே, இது எப்படி இருக்குது? நித்தியம் கன்சிஸ்டா இருக்கிறது. நமக்கு கிளாஸ் வர்றதும் கன்சிஸ்டா தொடர்ந்து இருக்கிறது கஷ்டமா இருக்கிறது. இதெல்லாம் தொடர்ந்து இருக்கு. ராகத்வேஷம் கண்டினியூஸா இருக்கிறது, நமக்கு தொடர்ந்து இருக்கிறது, பேஷா இருக்கிறது. அதனால என்ன அர்த்தம்? துக்கதயாக, துக்க ஆதி. சுக துக்கம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறது. ஏன்? இதுக்கு பேஸ் இதுதான். இதுல இருக்கிற வரைக்கும் அது வந்து துக்கம் வந்துடுது. துக்கம் தொடர்கிறது. காம ஏஷ குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவ. 3வது அத்தியாயம் கிருஷ்ணன் சொல்றாரு. அவங்க கேக்குறான், ஒரு மனிதன் வேண்டான்னு நினைக்கும் போது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சுட்டு இருக்கும் போது அவனை எந்த ஒரு சக்தி இழுத்து கொண்டு செல்கிறது? கிருஷ்ணா அப்படின்னு சொல்றது. அவன் விரும்பவில்லை, ஆனா இழுத்துக்கொண்டது விருப்பம் தான் காரணம் அப்படின்றான். இதை விட கடுப்பான பதில் வேற எதுவும் இருக்காது. நீ வந்து புத்தியில போக கூடாதுன்னு நினைச்ச, ஆனா மனசு விரும்பி அங்க போறது. ஆழ்ந்த குணம் மனசு விரும்பி போயிடுது. இதெல்லாம் எதுவும் ரஜோகுண சமுத்பவா. ரஜோகுண சமுத்பவா. இதனால என்ன ஆகுறதா? மனசோ விகாரா.
மனசருடைய விகாரம் தாட் ஃபார்ம் டிஃபரெண்டா சேஞ்ச் ஆகும் போது நமக்கு அதுல பிரவருத்தி நடக்கிறது, ரஜஸ் உண்டாகிறது, போயிட்டே இருக்கிறது. ஓகே, அதனால என்ன, ரஜஸ் அதிகமாச்சுன்னா கிளாஸுக்கு வர முடியாது. கிளாஸுக்கு வர முடியாதுங்க காரணம் கேட்டு பாருங்க, ஒழுங்கா சொல்லுவாங்க. ரொம்ப டைட் ஷெட்யூல், பிஸி. நான் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கேன், அதனால கிளாஸுக்கு வரல அப்படி சொல்றது ஆளு ரொம்ப கம்மி, ரொம்ப ரேர். நிஜமா நியாயமா கிளாஸுக்கு வரணும்னு நினைச்சுட்டு வராதவங்க எதனால வரல, பிஸி. ஓகே, நான் சோம்பேறியா இருந்தேன் அதனால இன்னைக்கு கிளாஸுக்கு வரல, அப்படி யாரும் பதில் சொல்றது இல்ல இல்லையா. சோம்பல்னால கிளாஸுக்கு வரல, அது ரொம்ப ரேர், வெரி ரேர். ஆனா அது ரேரா இருந்தாலும் சொல்ல மாட்டோம். ஆனா உண்மையிலே பிஸி, உண்மையிலேயே பிஸியா இருக்கும். அதனாலதான் கிளாஸுக்கு நிறைய பேரால வர முடியல. இங்க என்ன சொல்றாரு, பிஸி இல்லாத ஆளு தான் கிளாஸுக்கு வர முடியும், இந்த தத்துவத்துக்கு உணர முடியும். அப்படின்னா இதுக்கு அடுத்த ஃபார்ம் இருக்க தமஸ், அது சுலபமா ஆயிடும். அதுல போயிடலாமான்னா அதுல போக கூடாது. அது உண்டால் உறங்கணும், உறங்கியால் உண்ணணும். புரியுதா? உண்டால் உறங்கணும், உறங்கியால் உண்ணணும். 2 சாப்பாட்டுக்கு நடுவுல ஒரு தூக்கம், 2 தூக்கத்துக்கு நடுவுல ஒரு சாப்பாடு, அவ்வளவுதான். என் லைஃப் முடிஞ்சு. அது தமஸ். 6 மாசத்துக்கு ஒரு தடவை எந்திரிப்பான், திருப்பி 6 மாசத்துக்கு ஒரு தடவை படுத்துப்பான். அது கும்பகர்ணனால, அது தமஸ். புரியுதா? சோ கும்பகர்ணன் தமஸ். ஓகே, ராவணேஸ்வரன் ரஜஸ், விபீஷ்ணன் சத்துவ. 3 குணாத். ஓகே, அதனால இது பண்ணணும். ராமன் பரபிரம்மன். புரியுதா? சோ லக்ஷ்மணன் ஜீவா, சீதா மாயா. இந்த திரிகுணாத் இந்த ஸ்ரீலங்கா 3 பயலாம். புரியுதா? அதனால இந்த 3 குணங்கள் மாயா அடக்கி மனசு இது பண்ணி, அப்போ அதனால ஒத்தடியில போகும்போது ராமன் முன்னாடி போவான், சீதா பின்னாடி போவா, அதுக்கு பின்னாடி லக்ஷ்மணன் போவான். அதனால சீதா அண்டர்ஸ்டாண்ட், அதனால ஒரு நிமிஷம் இப்படி நகர்ந்து காட்டுவா ராமனை. பியூட்டிஃபுல்லா அந்த வர்ணனை கதை இருக்கும். அதனால அந்த மாயா அப்பப்ப அது பிரம்மத்தை மறைச்சுடுதா. அது மேகம் சூரியனை மறைக்கிற மாதிரி. அதனால இங்க என்ன சொல்ல வருது, ரஜஸ் வேணும். ரஜஸ் இல்லைன்னா நீங்க வர முடியாது. ஓகே, ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். சோ ஆனா இந்த ஆக்டிவிட்டிஸ் இங்க சொல்றாரு, விவர்த்தத்தை அதிகமாயிடக்கூடாது, அதை கன்வெர்ட் டு சத்துவத்துக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணும். ஓகே, அப்படி நம்ம பண்ணனா, அதனால இந்த சொன்ன சாதுர்வர்ணிய மயா சிஸ்டம். சாதுர்வர்ணிய மயா சிஸ்டம்னா யாரு? சத்துவர் பிரதானமா இருக்கிறவன் பிராமணன். ஓகே, சத்துவ ரஜஸ் தமஸ் இந்த ஆர்டர்ல இருக்கிறவங்க பிராமணா. ஓகே, இங்க வந்திருக்கவங்க யாரு? பிராமணா. ஏன் பிராமணா? இந்த வகுப்பை கேட்கறதுக்கு சத்துவம் இருக்கணும். ஓகே, இல்லன்னா கேட்க முடியாது. ஓகே, இது கேட்கணும்னா சத்துவ நிலையில இருந்தாதான் கேட்க முடியும். இல்ல சத்துவத்துல இருந்தாதான் இந்த பிரவருத்தியே நடக்கும். ஓகே, கிளாஸுக்கு போகணும்னு எண்ணமே எப்ப வரும்? சத்துவம் வேணும் இங்க இருக்கும்போது தான் போகும். ஓகே, தமஸ் இருந்தா வரவே வராது, ரஜஸ் இருந்தா வரத்துக்கு முடியாது. புரியுதா? அப்ப சத்துவம் இருக்கிறது தான் இருக்கிறது. இப்ப கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறதும் சத்துவம் தான். புரியுதா? அதனால யூ ஆர் த பிராமணா. ரஜஸ் சத்துவ தமஸ் அது சத்ரியா. ஓகே, அதுக்கப்புறம் ரஜஸ் தமஸ் சத்துவ அது வைஷ்யா. இந்த கோடியில இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா தமஸ் ரஜஸ் சத்துவ. சத்துவம் எப்பயோ இருக்கும். புரியுதா? என்ன சாம்பார் போட்டோம்னா ரசம் போட்டோம்னா அப்ப நினைக்கிறது அது சத்துவம், அது ஒண்ணுதான் யூஸ். அவன் சூத்ரா குணத்தக. ஓகே, அப்போ இந்த சத்துவத்துல மேலோங்கி இருக்கணும், ரஜஸ் இருக்கணும். அப்ப இந்த குணத்தினால இருக்கிறது எதுவோ அது ரஜஸ் சொல்றாரு. விக்ஷேப சக்தி ரஜஸ் கிரியாத்மிகா யதா பிரவருத்தி பிரசுருதா புராணி. இது ரொம்ப பழமையானது, வெரி சைக்கிள். அதனால என்ன வருது? அஸ்யா ராகத்தயா பிரபவந்தி. அது உற்பத்தி ஆகிறது. எப்படி உற்பத்தி ஆகிறது? எவ்வளவு நாளா இருக்கிறது? நித்தியம் கண்டினியூஸா இருக்கிறது. அதனால என்ன ஆகிறது? துக்கம் கண்டினியூஸா இருக்கிறதுனால. அதனால
இதெல்லாம் மனசு விகாரத்தினால நம்ம மைண்ட்ல எந்த ஃபார்ம்ல இருக்கிறது, தாட் ஃபார்ம்ல உண்டாக்கி இருக்கிறது. ரஜஸ் எப்படி இருக்கிறது, தாட் ஃபார்ம்ல உருவாக்குறது. அப்போ அந்த சித்த விருத்தி நிரோதகா சொன்னார் இல்லையா, சித்த விருத்தி நிரோதகா மீன்ஸ் என்ன, தமஸ் ரஜஸ கண்ட்ரோல் பண்ணி சத்துவத்துல மேலோங்கி நிற்கிறது சித்த விருத்தி நிரோதகா. ஓகே, ரிஃபைனிங் யுவர் மைண்ட், அது சித்த விருத்தி நிரோதகா. சித்த விருத்தி நிரோதகன் என்ன அர்த்தம், அது ஸ்வரூப அவஸ்தானம். ஓகே, ஸ்வரூப அவஸ்தானம் இல்ல விருத்தி சாரூபிய இதரத்திர. இந்த விருத்தியில போயிட்டேன்னா அந்த ரஜஸ் குணத்துல போனீங்கன்னா சாரூபிய இதரத்திரன்னா துக்கமாயிடும். அதுதான் பதஞ்சலி சொல்றது. சரி, சாஸ்திரம் ஒரே விஷயத்தான் சொல்றது, வேற வேற ஆச்சாரிய சொன்னாலும் ஒரே விஷயத்தான் அர்த்தத்தை திருப்பி திருப்பி சொல்றது. அதனால இந்த ரஜஸ்ல இருந்து மற்ற காம குரோதெல்லாம் எப்படி டெவலப் ஆகுறதுன்றத அடுத்த வகுப்புல விரிவா பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.